அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம ஆட்சி மொழி திட்ட அரசாணைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஈரா கதிரேசன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி, புதுக்கோட்டை. தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தின் அடிப்படையில் அவ்வப்போது பல ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. அவைகளுள் சட்டம், ஆணைகள், அரசாணைகள், அறிவிக்கைகள், அறிவிப்புகள், கடிதங்கள், குறிப்பாணைகள் என்று பல பிரிவுகளில் அவை இயற்றப்பட்டுள்ளன. அரசு பணியில் புதிதாக சேருவோருக்கும் எத்தகைய பணி அமைப்பில் ஈடுவோருக்கும் இவ்விளக்க குறிப்புகள் பயனுடையதாக அமையும். அவற்றுள் சட்டம் முதன்மையாக உள்ளது. சட்டம் எனப்படுவது அனைவருக்கும் பொதுவான தன்மை உடையது. நீதிமன்றங்களின் நடவடிக்கைகளையும் செயல்முறைகளையும் வரையறுப்பதற்காக இயற்றப்படக்கூடியது. இச்சட்டத்தின் கீழ் ஆணைகளும் விதிகளும் வெளியிடப்படும். ஆட்சி முறைகளில் மாற்றம் ஏற்பட்டதன் விளைவாக அவ்வப்போது சட்டங்கள் நாடாளுமன்றத்தாலும் பல சட்டமன்றங்களாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் ஏற்புக்கு பின்னரே இச்சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. ஆணைகள். ஒரு நாட்டினுடைய மன்னன் தனது நாட்டு மக்களுக்கு ஆற்றும் கடமைகளை நிறைவேற்றுவதன் பொருட்டு உரியவாறு அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப கட்டளைகளை பிறப்பிப்பது மரபு. இக்கட்டளைகளே பிற்காலத்தில் ஆணைகளாக மாறின. அரசனின் ஆணை இறைவனின் ஆணையாக மதிக்கப்பெற்றமையை தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ஏடுகள் எடுத்து காட்டுகின்றன. முற்காலத்தில் அரசனால் பிறப்பிக்கப்படும் ஆணைகள் முரசு அறைந்து பொதுமக்களை கூட்டி அரசனின் ஏவல் ஆளர்களால் பொது இடத்தில் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வந்தன. ஆணைகளை ஓலைகளில் எழுதியும் வந்துள்ளனர் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் உள்ளன. பின்னர் பிற்கால சோழ மன்னர்கள் காலத்தில்தான் ஆணைகள் திருமந்திர ஓலை நாயகம் என்று அழைக்கப்பட்ட அமைச்சரின் உதவியாளரால் ஓலைகளில் எழுதப்பெற்று செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் செதுக்கப்பெற்றன. இத்தகைய செப்பேடுகளும் செப்பு பட்டயங்களுமே அக்காலத்தில் ஆணைகளாகவும் பட்டயங்களாகவும் கருதப்பெற்றன. இந்நிலை பிற்காலத்தில் மாறியது. ஆங்கிலேயர்கள் இந்நாட்டை தங்கள் ஆளுகைக்கு உட்படுத்திய பொழுது சட்டங்கள், ஆணைகள், அறிவிக்கைகள், அறிவிப்புகள், குறிப்பாணைகள், கடிதங்கள் ஆகியவற்றிற்கென தனித்தனியே வரையறைகளை அவர்கள் வகுத்து இருந்தனர். அரசாணைகள். ஆணைகள் என்பவற்றை நாடாளுமன்றத்தின் முன்மொழிய வேண்டுவது இல்லை. அவை அரசின் அங்கமாக விளங்கும் செயலக துறைகளின் தலைவர்களால் அந்தந்த துறைகளின் நடைமுறைகளுக்கு ஏற்ப ஆளுநரின் பெயரால் வெளியிடப்பெறுகின்றன. இவ்வாறு ஆளுநரின் பெயரால் வெளியிடப்பெறும் ஆணைகள் அரசு இதழ்களிலும் இடம்பெறுகின்றன. அரசு இதழ்களில் வெளியிடப்பெறும் ஆணைகள் அரசாணைகள் என கருதப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். இச்சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய சட்டமே தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1956 ஆகும். இச்சட்டம் அரசு இதழ்களில் இடம்பெற்றுள்ளது. இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசு அவ்வப்போது ஆணைகளை பிறப்பித்து வருகிறது. இவை அரசாணைகள் எனப்படுகின்றன.
இவ் அரசாணைகள் 2 வகைப்படும். ஒன்று வாளாயம், இன்னொன்று நிலை ஆணை. வாளாயம் என குறிப்பிடப்பெறும் அரசாணைகள் அரசின் வாளாயமான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு உரியதாகும். எடுத்துக்காட்டாக, அரசு விடுமுறை நாள்கள் எவை என்னும் வாளாய தகவலை அளிக்கின்ற அரசாணை வாளாயம் என குறிப்பிடப்பெறுகின்றது. நிலையாணை, நிலையான அரசாணை என்பது திட்ட செயல்பாட்டு அரசு அலுவலர் நியமனம், நிதி ஒதுக்கீடு போன்றவற்றிற்காக பிறப்பிக்கப்படுவதாகும். அறிவிக்கைகளும் அறிவிப்புகளும். அறிவிக்கைகள் என்பன பெரும்பாலும் அரசு துறைகளில் ஏலம், ஒப்பந்த புள்ளி, பணிகளுக்கான ஒப்பந்தங்கள், பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் போன்றவை ஆகும். இவை நாளிதழ்களில் மட்டுமின்றி அரசு இதழ்களிலும் வெளியிடப்படுவனவாகும். இவ் அறிக்கைகள் எவற்றினுடன் தொடர்புடையவோ அவை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் கொண்டிருக்கும். இவை பெரும்பாலும் வணிகம், பொதுப்பணி, திட்டப்பணி ஆகியவற்றிற்கான தேர்வில் வெளியிடப்படுவனவாகும். அறிவிப்புகள். அறிவிப்புகள் அரசால் மட்டுமின்றி பொதுமக்களாலும் நாளிதழ்கள், கிழமை இதழ்கள், திங்கள் இதழ்கள் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு பொருண்மை தொடர்பில் வெளியிடப்பெறும் செய்தி குறிப்புகள் ஆகும். பொதுவாக மழைக்காலங்களில் எப்பொழுது அந்த வானிலை அறிவிக்கைகளை அவ்வப்பொழுது பொதுமக்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறதே, இதுவும் இந்த அறிவிக்கைகளும் அறிவிப்புகளும் அப்படின்றதில் அடங்கும். கடிதங்கள். அரசு அலுவலக கடிதங்கள், துறைசார் தொடர்பு கடிதங்கள், உறவுமுறை கடிதங்கள், கடித அமைப்பு, நேர்முக கடித அமைப்பு, கடிதத்தின் நோக்கங்கள் என்ற தலைப்புகளில் இது அமைந்திருக்கிறது. அரசு அலுவலக கடிதங்கள் நாம் ஒவ்வொருவருக்கொருவர் முகமன் குறி, வாழ்த்துக்குறி எழுதுகின்ற கடித நடைமுறைக்கு மாறுபட்டவை. இயல்பாக எழுதும் கடிதங்கள் கடிதத்தை அனுப்புகின்றவருடைய பெயர், முகவரி, பெறுகின்றவன் பெயர், அதனுடைய முகவரி, பின்னர் தகவல், வாழ்த்து, அழைப்பு, விசாரிப்பு, முறையீடு போன்ற பொருண்மைகளை கொண்டிருப்பவை. ஆனால் அரசு துறைகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளும் நேர்வில் அமையும் கடிதங்கள் மேற்கூறிய அமைப்பிலிருந்து மாறுபட்டவை. எந்த துறையிலிருந்து எந்த துறைக்கு கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன என்ற விவரம் கடிதத்தின் மேற்பகுதியில் முறையை இடது வலது பக்கங்களில் இடம்பெற வேண்டும். துறை தலைவரை அல்லது தலைவியை ஐயா என்றோ அம்மையீர் என்றோ விളിப்பதுடன் கடிதம் தொடங்கப்பட வேண்டும். பின்னர் எப்பொருள் குறித்து கடிதம் எழுதப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு அதில் துறையின் பெயர், வேண்டும் விவரம், தெரிவிக்கும் தகவல் ஆகியவற்றை சுருக்கமாக எழுத வேண்டும். பொருள் என்பதற்கு கீழே பார்வை என குறிப்பிட்டு அதில் இக்கடிதம் வரைவதற்கான ஆதாரம் அல்லது முந்தைய கடிதங்கள் வரப்பெற்றமை அல்லது அனுப்ப பெற்றமை ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். முதல் கடிதம் எனில் பார்வை என்பது இடம்பெற வேண்டுவதில்லை. பின்னர் கடிதம் எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட வேண்டுமோ அதனை தெளிவாக கூறும் முறையில் கடிதத்தின் கருத்து பகுதி எழுத வேண்டும். கடிதங்கள் தகவல் வேண்டும் கடிதங்களாகவோ தகவல் அளிக்கும் கடிதங்களாகவோ அமையலாம். விவரங்களை தெரிவிக்கும் கடிதங்களாகவும் அவை அமையலாம். கடிதத்தின் இறுதியில் உயர் அலுவலருக்கு அல்லது அலுவலக தலைவருக்கு எழுதப்படும் கடிதங்களில்
தங்கள் நம்பிக்கை உள்ள என்று குறிப்பிடப்பட வேண்டும். நேர்முக கடிதம் எனில் யாருக்கு எழுதினாலும் அன்புடைய என தொடங்கி கடிதம் பெறுபவரின் பெயரை குறிப்பிட்டு எழுத வேண்டும். பெயரை குறிப்பிட்டு எழுத விரும்பாவிடில் அன்பு சான்றீர் என விழித்து மேலே குறிப்பிட்ட மற்ற பதிவுகளையும் எழுதிய பின் தகவலை நேரில் கேட்பது போன்றும் அல்லது அளிப்பது போன்றும் செய்தி பகுதி அமைய வேண்டும். கடிதத்தின் இறுதியில் தங்கள் அன்புள்ள என குறிப்பிட்டு கடிதம் எழுதுபவரின் பெயரை தெளிவான எழுத்துக்களில் அடைப்புக்குறிக்குள் எழுத வேண்டும். கடிதத்தின் இறுதி பகுதியின் இடப்பக்கத்தில் பெறுபவரின் பெயர், கல்வி தகுதி, வகிக்கும் பதவி, அவர் பணியாற்றும் துறை, அலுவலக முகவரி ஆகியவை தெளிவாக இடம்பெறுதல் வேண்டும். இத்தகைய கடிதங்களும் அமைப்பு முறைகளும் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் இன்றளவும் நடைமுறையில் இருக்கின்றன. குறிப்பாணைகள். அரசு துறைகள் தத்தம் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் துறை தலைமை அலுவலகங்களுக்கும் அந்த துறை தலைமை அலுவலகங்கள் தத்தம் சார்நிலை அலுவலகங்களுக்கும் அனுப்பும் கடிதங்களே குறிப்பாணைகள் ஆகும். இவை வேண்டுகோள் கடிதங்களாக அமையாமல் தேவைப்படும் விவரங்களை தரும்படி கேட்கும் கட்டளைகளை கொண்டிருப்பனவாகும். இவை அரசாணைகளுக்கு திருத்தங்களாகவும் வெளியிடப்பெறுவது உண்டு. நன்றி, வணக்கம்.